எல்லாருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, நீங்கள் செல்வந்தராவதற்கு இந்த 6 பழக்க வழக்கங்களை விட்டுவிடு அப்படிங்கிறது தான் டைட்டிலு. அது என்னென்ன 6 பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா, சாக்கு போக்கு சொல்வதை விட்டு விடுங்கள். இது எப்படின்னா, நாம் என்னால் முடியாது, எங்கள் அப்பா பெரிய வசதியானவர் இல்லை, எங்கள் அப்பா செல்வந்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது நம்ம பணக்காரர்கிட்ட நிம்மதியாக இருக்க முடியாது, இப்போ இருக்க நான் நிம்மதியாக இருக்கேன் என்று கூறுவது. மூன்றாவது, நாம் பணக்காரராகிவிட்ட உடல்நலம்லாம் கெட்டுவிடும் அப்படின்ட்டு நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது. நாலாவது பார்த்திங்கன்னா, நாம் ஆசைப்படக்கூடாது, ஓரளவுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது என்று கூறுவது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஓரளவுக்கு மேலே வளர முடியாது, என்னுடைய வளர்ச்சி இவ்வளவு தான், என்னுடைய தலைவிதி இவ்வளவு தான், இப்படி சொல்வது. இப்படி சாக்கு போக்குகளை சொல்வதை விட்டு விடுங்கள். கண்டிப்பாக உங்களால் வளர முடியும். என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. கண்டிப்பாக ஸ்லோகங்களை அமைங்க. கண்டிப்பாக அந்த ஸ்லோகம் கண்டிப்பாக உங்களை ஒரு விடாமுயற்சியோடு உழைக்க வைக்கும். அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள். எனவே நீங்கள் இந்த சாக்கு போக்கு சொல்வதை இன்றோடு விட்டு விடுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் ஆட்டு மந்தை போல் 10ஓடு 11ஆக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஆட்டு மந்தம் மாதிரினா, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, நம்ம அப்பா அம்மா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழைகளாகவும் நடுத்தர மக்களாகவும் இருப்பாங்க. இவங்கள போல தான் நாமளும் பிறந்திருக்கோம், இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்ட்டு நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. அந்த மாதிரி நினச்சிருந்தா அதை மாற்றுங்க. அதே சமயத்தில் நம்ம வித்தியாசமாக எதாவது செஞ்சால் நம்ம ஒதுக்கி வச்சுருவாங்க என்று பயப்படுவது. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை விலக்கி வையுங்கள். கண்டிப்பாக வித்தியாசமாக சிந்தியுங்கள், வித்தியாசமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. எனவே நீங்கள் ஆட்டு மந்தை போல் இருப்பதை இன்றோடு கைவிட்டு விடுங்கள். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏழையாக நடுத்தரமாக இருப்பது தான் நம் தலைவிதி என்று நாம் நம்புவதை விட்டு விடுவோம். இன்றிலிருந்து அந்த மாதிரி விட்டு விடுங்கள். நம்ம தலையெழுத்து, நம்ம ஏழையாக பிறந்திருக்கோம் என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக நீங்களும் வசதியாக இருக்க முடியும். உங்கள் எண்ணங்களே அதுக்கு காரணம். நீங்கள் பணக்காரர்கள் ஆக விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்போம்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒரு செல்வ செழிப்போடு இருப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருப்பீங்க. எனவே உங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுங்க. இதுதான் என்று தலைவிதி என்று நம்ப வேண்டாம். நம்ம கையில் இருக்கிறது இப்போ விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை. அதனால் இடைவிடாத அந்த 3 குணங்களையும் பயன்படுத்துங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதே சமயத்தில் ரிஸ்க் எடுக்க தயங்குவது. எப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறதுனா, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க்கு, நம்மளால் முடியாது அப்படி என்று நினைக்காதீர்கள். நிறைய யூடியூப்பில் நிறைய நல்ல நல்ல டிப்ஸ்லாம் வருது. இதில் ஒரு நல்ல டிப்ஸில் எடுத்து நல்ல ஒரு ஃபார்முலா செய்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யுங்க. ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். தைரியமாக முதலீடு செய்யுங்கள். கண்டிப்பாக செல்வந்தராகி விடுவீர்கள். அதே மாதிரி நான் நிறையா பேர்த்த பார்த்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு வரும். அந்த சமயத்தில் எனக்கு டைம் இல்லைன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. நான் நிம்மதியாக இருக்கணும், நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார்கள். அதே சமயத்தில் ஒரு 2 மணி நேரம் வேலையை சேர்த்து செய்யினா கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கணும், போய் ஜாலியாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை கைவிட்டு விடுங்கள். கண்டிப்பாக அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேர்த்து செஞ்சால் இதனால் உங்களுக்கு மாத வருமானம் பெருகும். இதை ஒரு நல்ல சேமிப்பாக செய்தால், சேமிப்பை முதலீடாக செய்தால் நீங்கள் வெகு சீக்கிரம் செல்வந்தராகி விடுவீர்கள். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய டைமில் நிறையா வரும். அந்த டைமில் அதை உதறி தள்ளாதீர்கள். அதை உடனே செய்து முடியுங்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கலாம். அந்த மாதிரி டைமில் மற்ற டைமில் ஃப்ரீயாக வேலை இல்லாத டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள்ளுங்கள்.
நீங்கள் உங்களுடைய மாத வருமானம் பெருகும். அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள். 4 பாயிண்ட்டு இன்வெஸ்ட் செய்யாமல் இருப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் சுருக்கு பையில் சேமித்து வைப்பாங்க, அடுக்கு பானையில் சேமித்து வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் சேமித்து வைப்பாங்க. அந்த மாதிரி சேமித்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வராது, அதன் மூலம் எந்த லாபமும் வராது. அதுபோல் தான் நிறைய பேர் வந்து வீட்லேயே கூட பணத்தை வச்சுருப்பாங்க, வெளியே எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே ஒரு எதிர்பாரா செலவு வரும், அந்த செலவு செய்துவிட்டு அப்புறம் மறுபடியும் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்கில் போடுவாங்க சேவிங்ஸில், அது ஒரு 4.5% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதன் மூலம் நீங்கள் வந்து செல்வந்தராக முடியாது. அதனால் நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எதில் சேமிக்கணும், 50 வயசுலேருந்து 100 வருஷம் வரைக்கும் எதில் சேமித்தா நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா தயார் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் முதலீடு செய்யும் பொழுது உங்களுடைய பணம் பல மடங்கு பெருகும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது வந்து உங்கள் பணம் வந்து உழைத்து உங்களை செல்வந்தராக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. 5ஆவது பாயிண்ட்டு, செலவை குறையுங்கள். ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண செலவு வருது, பண்டிகை செலவு வருது, எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் சிக்கனமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். நிறைய ஆய்வு செஞ்சு அதை வந்து சிக்கனப்படுத்துங்க. உதாரணமாக இப்போ கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மேலே செலவு செய்வாங்க. உதாரணமாக என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு 10 கடை வெட்டி விருந்து வச்சார். கடைசியில் எல்லாம் சொந்தக்காரங்களாம் சாப்பிட்டு தான் போனாங்க. அவர் ஒரு 5 வருஷம் அதை கடனை கட்டிட்டு இருந்தார். மறுபடியும் இடையில கடை வெட்டு விருந்து வந்தது. இப்படியே செய்யும் பொழுது அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு கடனாளியாகவே எப்பயும் இருக்கார், எப்பயும் இருப்பார். அதனால் நீங்கள் அந்த செலவுகளை வந்து முறைப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களுக்கோசரம் வாழாமல் உங்களுக்கோசரம் பழகுங்க. செலவை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்கள் மாத வருமானம் பெருகும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 6வது பாயிண்ட்டு, இலக்கை வந்து நிர்ணயம் செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போடா இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம், நாளைக்கு என்ன நம்ம நிலைமையா, இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்க வேணாம். 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்போம், 10 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்போம், நம்ம மாத வருமானம் எவ்வளோ பெருகும் அப்படின்னு திட்டமிடுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு இலக்கு வைங்க, 10 வருஷத்துக்கு ஒரு இலக்கு வைங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அசட்டு, உங்களுடைய சொத்து மதிப்பு ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ இருக்கணும்னு கற்பனை பண்ணுங்கள். ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ இருக்கணும் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணுங்கள். அதை நோக்கி விடாமுயற்சியோடு உழையுங்கள், செயல்படுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் செல்வந்தராவதை தடுப்பது இந்த பழக்கங்களை எல்லாம், நீங்கள் மேற்கொண்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் விடும்பொழுது தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். அதனால் நீங்கள் வந்து இதை இன்றே முடிவு செய்யுங்க. இன்றே இந்த 6 பழக்கங்களையும் இருந்தால் விட்டு விடுங்கள். விட்டு நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் மாத வருமானத்தை பெருக்குங்க. அதற்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். நிறையா புக்ஸுங்களை நான் வந்து ரெஃபர் பண்ணி உலகத்தில் உள்ள தலைச்சிறந்த புத்தகத்துல எல்லாம் ஆய்வு செஞ்சு அதில் சுருக்கமாக 6 பாயிண்ட்ஸாக நான் கொடுத்துருக்குறேன். ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ வரும். அதை நீங்கள் தூங்கும்போது கூட ஒரு ஆடியோவாக கூட கேட்டுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு டச் ஆனால் கூட நீங்கள் வெகு விரைவில் செல்வந்தராகி விடுவீர்கள். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், தீப்பொறி மாதிரி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.